ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பெர்டைனிங் டு சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த டைரக்டர் டு த பாடி கார்ப்பரேட். ஒரு டைரக்டர் ஒரு பாடி கார்ப்பரேட்டுக்கு எந்தெந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணால் அதுக்கு அந்த பாடி கார்ப்பரேட் அந்த கம்பெனி நீட்ஸ் டு பே ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஆர்சிஎம்மில் இந்த கம்பெனி என்ன ஜிஎஸ்டி பே பண்ணணும், எதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ டைரக்டர் அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து டைரக்டர் அப்படின்னா ஃபிலிம் பை பாரதி ராஜா அது கிடையாது. ஓகேவா? கம்பெனியோட ஹோல் டைம் டைரக்டர், அந்த ஹோல் டைம் டைரக்டர் ஒரு பார்ட் டைம் டைரக்டர் ஹூவர் இட் மே பி. ஓகேவா? ஒன்று. பட் நார்மலாக கம்பெனியோட டைரக்டர் ஆஸ் பர் த கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட டைரக்டர் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஹோல் டைம் டைரக்டர், ஓகேவா? இன்னொன்று பார்ட் டைம் டைரக்டர் ஆர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஸோ ஹோல் டைம் டைரக்டருங்கிற பர்சன், ஓகேவா, தே ஆர் ஈக்குவல் டு எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனி ஆப்வியஸ்லி. அப்படிங்கிறப்ப அந்த சினாரியோவில் ஹோல் டைம் டைரக்டர் ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்பெனிக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் அண்டர் த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அந்த கான்செப்டில் தான் கவர் ஆகும். ஆப்வியஸ்லி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்புக்கு ஜிஎஸ்டியில் டாக்ஸபிலிட்டி கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஹோல் டைம் டைரக்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ்க்கு ஆப்வியஸ்லி ஜிஎஸ்டி கிடையாது. இட் இஸ் டசன்ட் கவர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஒன்று. ரெண்டாவது, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இவங்க என்னென்னலாம் சர்வீசஸ்க்கு கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஆப்வியஸ்லி தே டசன்ட் ஹாவ் அ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஆப்வியஸ்லி. அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டரோ இல்லை நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோ என்ன சர்வீசஸ் எல்லாம் கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணாலும் அந்த சர்வீசஸ் எல்லாத்துக்குமே கம்பெனி நீட்ஸ் டு பே ஆர்சிஎம் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இது ஒன்று. சப்போஸ் அப்போ டைரக்டர் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸ்க்குமே ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகுமானா அது கெப்பாசிட்டியை பொறுத்து. அவர் எந்த கெப்பாசிட்டியிலேருந்து அந்த சர்வீஸை ஆர்சிஎம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். சம்டைம்ஸ் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு பில்டிங் எனக்கு என்னோடய ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அந்த பில்டிங்கை நான் அந்த கம்பெனிக்கு நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன், இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், கன்சல்டன்சி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேங்கிறத பொறுத்து தான். ஆப்வியஸ்லி ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆர்சிஎம் கவர் ஆகாது. இட் இஸ் அ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆர்சிஎம் கவர் ஆகாது. நான் தான் ஜிஎஸ்டி பே பண்ணால் அதுக்கு கம்பெனி பே பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த கெப்பாசிட்டியில் அப்போ நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் டைரக்டராக ரெண்ட்டு கொடுக்குறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனராக நான் ரெண்ட்டு கொடுக்குறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனராக தான் நான் ரெண்ட்டு கொடுக்குறேனே தவிர டைரக்டராக நான் ரெண்ட்டு கொடுக்க கிடையாது. ஸோ டைரக்டராக இருந்து நான் என்னென்ன சர்வீசஸ் அந்த கம்பெனிக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறனோ அதெல்லாம் தான் ஆர்சிஎம்மில் கவர் ஆகுமே தவிர நான் டைரக்டர் இல்லாத ஸ்டேட்டஸில் இருந்து நான் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்க்கு ஆப்வியஸாக ஆர்சிஎம் இது அப்ளிகபிளாக ஆகாது. ஓகேவா? தேங்க்யூ.